இவங்க வந்து இப்ப இந்த இடதுசாரி கட்சிகள் விசிகே அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அப்புறம் ஐயூஎம்எல் நாங்க வந்து இந்த அலையன்ஸ்ல இருக்கோம், டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்துட்டே சப்போர்ட் கொடுக்கிறோம். ஏன்னா ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, மீண்டும் தேர்தல் வரக்கூடாது, அப்புறம் மதசார்பற்ற அரசியல் தொடரணும், அதுக்காக நாங்க அவங்க ஏதோ காரணம் சொல்றாங்க. அப்புறம் கூடவே என்ன சொல்றாரு ஸ்டாலின் சொல்றாரு, இந்த கட்சிகள் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து கொண்டே பொலிட்டிக்கல் அலையன்ஸ்ல இருந்துட்டே இருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன். நம்பர் ஒன். ஸ்டாலினுக்கு கோபம் என்னன்னா காங்கிரஸ் கேட்காம முன்னாடி போயிட்டாங்க. இல்ல இவங்களை கேட்டவங்க இவங்க போட விட்டுருப்பாங்களா இல்ல அது வேற விஷயம், முன்னே தவறாரு. பட் இந்த கான்ட்ரடிக்ஷன் எங்கேயாவது ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, கையில ரிமோட் வச்சுட்டு இருக்காரா ஸ்டாலின்? பட் நான் கேள்விப்படுறது என்னங்க பாருங்க, திமுக இன்னைக்கு பயப்படுறது எதை பத்தி சொல்லுங்க? திமுக இருக்கிற பெருந்தலைவரை விட இரண்டாவது தலைவர் எல்லாம் பயப்படுறது என்ன? விஜய்க்கு அவங்களுக்கு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு. இவர் வந்துட்டு நம்ம ஊழல் மேல இன்கொயரி ஆரம்பிச்சோம், நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம பினிஷ் ஆயிடுவோம். அதை இடதுசாரி கட்சிகளுக்கு என்ன பர்சனல் இஷ்யூனா அவங்க தனிப்பட்ட ஏதாவது ஒரு இல்ல, அது இல்ல பர்சனல் இஷ்யூ திரை உலகத்துல இருந்து ஆரம்பிச்ச விஷயங்கள்ல. திரை உலகம் 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கம்பெனியே இருக்குது, ரெட் ஜெயின்ஸ், அவங்களும் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க. அது நான் கேள்விப்பட்டது என்னன்னா சம் பிசினஸ் இஷ்யூஸ் இருக்குது.